ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சாய் டெக்னிக் சேனல். நம்ம இந்த செஷன்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் செட் ஆப்ரேட்டர்ஸ்ல மைனஸ் பத்தி பார்க்க போறோம். மைனஸ் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏ அண்ட் பி ரெண்டு கொரி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏங்கிற கொரியில இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு பிங்கிற கொரியில ரெக்கார்ட்ஸ் எதெல்லாம் இல்லையோ ஸோ அதெல்லாம் நமக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கறது தான் மைனஸ் ஆப்ரேட்டருடைய யூஸ். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொரியில இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து இன்னொரு கொரியில எதெல்லாம் இல்லையோ ஸோ அதுதான் ரிட்ரைவ் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கறது தான் வந்துட்டு மைனஸ் ஆப்ரேட்டருடைய யூஸ். ஓகேங்களா? ஓகே வாஸ் லெட்ஸ் இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு எக்ஸாம்பிளா எப்படி ரெக்கார்ட்ஸ் வந்து மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பார்க்கறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஆப்ரேட்டர் எங்கெல்லாம் நம்ம வந்துட்டு இப்போ காமனாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாபேஸ் வந்து நம்ம மைக்ரேஷன் பண்ணுறோம், ஓல்டு டு நியூ டேட்டாபேஸ்க்கு மைக்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு மாஸ்டர் டேபிளோ ஒரு இதுவோ இருக்குன்னா ஸோ ஓல்டு டேட்டாபேஸ்லேருந்து எல்லா டேட்டாவும் மைக்ரேட் ஆகிடுச்சா மைக்ரேட் ஆகலையா ஸோ அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நல்லாவே பார்க்கலாம். ஸோ இந்த மைனஸ் ஆப்ரேட்டர் வந்துட்டு இந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் மாஸ்டர் நம்ம வந்து ஓல்டு டேட்டாபேஸ் நியூ டேட்டாபேஸில் மைக்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ எதெல்லாம் மைக்ரேட் பண்ணியிருக்கோம் எதெல்லாம் மைக்ரேட் பண்ணலை அப்படின்னு பார்க்கணும்னா ஸோ நம்ம மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஓல்டு டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேபிளையும் நியூ டேட்டாபேஸில் இருக்கிற டேபிளையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஸோ ஓல்டு டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து எது வந்து நியூ டேட்டாபேஸில் இல்லையோ அதெல்லாம் வந்து ரிட்ரைவ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இல்லை இதெல்லாம் நீட் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மைக்ரேட் பண்ணுறப்ப ஸோ நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் ஆப்ரேட்டருடைய யூஸ் இதுதான். ஸோ மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக எக்ஸாம்பிள் எப்படி பார்க்குறது மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது குறியில ஸோ அதை பற்றி நம்ம எக்ஸாம்பிளாக கண்டினியூ பண்ணுவோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆப்ரேட்டர் பார்க்குறோம். மைனஸ் ஆப்ரேட்டருக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ மைனஸ் ஆப்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டேபிள் எடுத்துருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு. ஒன்று வந்து ஓல்டு சப்ளையர், இன்னொன்று வந்து நியூ சப்ளையர், ரெண்டு டேபிள் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரெண்டு டேபிள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையர்ஸ் லிஸ்ட்டு, சப்ளையர் ஐடி, சப்ளையர் நேம் இருக்குது. ஸோ இதுலேயே நியூ டேபிள்லேயும் அதே மாதிரி சப்ளையர் ஐடி, சப்ளையர் நேம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காலம் இருக்குது. ஸோ அதோடைய ரெக்கார்ட்ஸ் எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் தான் இருக்குது. சப்ளையர் 1 ஸ்ரீனி இண்டஸ்ட்ரீஸ், சப்ளையர் 2 முத்து இண்டஸ்ட்ரீஸ், சப்ளையர் 3 ரகு ராகேஷ் இண்டஸ்ட்ரி, சப்ளையர் 4 வந்து கவி ஏஜென்சி, சப்ளையர் 5 சூரிய ஏஜென்சி. ஸோ இதுதான் இருக்குது. ஸோ ஓல்டு சப்ளையர் நியூ சப்ளையர் எடுத்துட்டோன்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் 2 ரெக்கார்ட் தான் இருக்குது. ஸோ சீனியர் இண்டஸ்ட்ரியும் முத்து இண்டஸ்ட்ரி இருக்குது. இப்போ இது ரெண்டு டேபிளையும் நம்ம மைனஸ் பண்ணி எடுத்தோம்னா ஸோ இப்போ இந்த ஓல்டுக்கும் நியூக்கும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஸோ ஓல்டில் வந்துட்டு என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது சீனி, முத்து, ராகேஷ், கவி, சூரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது ஸோ ஸ்ரீனி, முத்து இருக்குது இல்லையா? இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது ஸோ இந்த ரெண்டு ரெக்கார்டு இதில் இருக்குது. இது இருக்குது சப்ளையர் 1 சப்ளையர் 2 இருக்குது. ஸோ மீதி இருக்கிற சப்ளையர் 3, 4 வந்து இல்லை இதில். ஸோ அப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் நமக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். இதுதான் ஓல்டு சப்ளையருக்கும் ஸோ நியூ சப்ளையருக்கும் நம்ம மைனஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு. ஓகே வியூவர்ஸ், இப்போ இதை எப்படி கொரி எழுதி நம்ம ரிசல்ட்டை கெட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வியூவர்ஸ்.
ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம மைனஸ் ஆப்ரேட்டரை பற்றி எக்ஸாம்பிள் குறி எப்படி வந்து எக்ஸாம்பிள் சப்ளையர், ஓல்டு சப்ளையர், நியூ சப்ளையர் எப்படி மைனஸ் பண்ணி நம்ம ரிசல்ட்டை வந்து ரிட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுதியிருக்க பாருங்க மைனஸ்க்கான சாம்பிள் குறி ஆக்சுவலாக செலக்ட் சப்ளையர் ஐடி சப்ளையர் நேம் ஃப்ரம் ஓல்டு சப்ளையர் மைனஸ் செலக்ட் சப்ளையர் ஐடி சப்ளையர் நேம் ஃப்ரம் நியூ சப்ளையர். ஸோ இதில் வேர் கண்டிஷன்ஸ்லாம் வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நீடு இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்படி தான் நம்ம கொரி எழுதுவோம். ஸோ கொரி வந்துட்டு எழுதுறோம் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆப்ரேட்டரை பொறுத்தவரை ஆல்ரெடி செட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு நான் சொன்ன அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ரெண்டு மல்டிபிள் கொரிஸில் ஈவனாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி டேட்டா டைப்பும் ஈவனாக இருக்கணும். ஸோ அதுதான் ரூல்ஸு. ஸோ அதே மாதிரி டேட்டா ரிட்ரைவ் பண்ணி ரிசல்ட்டோடைய காலமும் ஃபர்ஸ்ட் குறியுடைய காலம் நேம் என்னவோ அந்த நேமில் ரிட்ரைவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா கொரி. ஸோ இதோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சர் ரெப்ரஸன்டேஷனில் மைனஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணோன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். மேத்தமெட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் இது ஏ மைனஸ் பி. ஸோ ஓகேங்களா. ஸோ இது அந்த பிக்சர் உங்களுக்கு புரியுது, பிக்சர்லேயே உங்களுக்கு புரியும். ஸோ என்ன ரிட்ரைவ் ஆகும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் வந்து கொரியுடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. சப்ளையர் ஐடி சப்ளையர் நேமு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஐலையும் அதாவது சப்ளையர் ஓல்டு சப்ளையர் நியூ சப்ளையர்லையும் பார்த்தீங்கன்னா இல்லாத ஓல்டு சப்ளையரில் இல்லாத இருக்கிற ரெக்கார்டு எது நியூ சப்ளையரில் இல்லையோ ஸோ அது ரிட்ரைவ் ஆயிருக்கு. 3 சப்ளையர் 4 சப்ளையர் 5. ஓகேங்களா வியூவர்ஸ். ஸோ இப்படி தான் நமக்கு மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷன் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளுடைய சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.